நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. தேவன் நம்மை கைவிடாத நேசராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை மறவாத தெய்வம். ஆண்டவரே, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும், ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் எங்களை மறந்து போனாலும் நீர் எங்களை மறவாத நேசராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எங்களை வாசிக்கிறபடி ஆண்டவரே அப்பா, கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. யார் எமக்கு எதிராக எழும்பக்கூடும்? ஆமென். தேவனாகிய கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசர் உண்டனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நித்தமும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத பாட நிகழ்ச்சியை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலையும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேசத்தில் உண்டான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அடுத்த ஒரு நிலையில் மேலே நாங்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாய் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மறுரூபமாக்கி தருகிறதுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் அவருடைய நாமத்தை நாம் சேர்ந்து நாம் உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசேப்பு அவன் கனிதரும் செடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும். ஆமென். அது ஓங்கி உயர்ந்து வளர்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு விரோதமாய் ஆமென் வில் வீரர் ஆமென் தங்களுடைய அம்புகளை எய்து மனமடி வாக்கு நினைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு செல்வதற்குண்டான அதிகாரத்தை, தைரியத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே அவர் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒருபோதும் நாம் கலங்காதபடி தைரியமாய் முன் செல்லுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் பாடுவோமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பாரணே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பாரணே சருளே வரம் பொருளே. எழினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புதிய பலத்தால், புதிய கிருபை, புதிய கவியால் ஆமே நம்மை நிரப்புகிற தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுவோமா? ஆமே நம்மை நிரப்பி நடத்துகிற தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் பரிசுத்த உணர்வோடு ஏக்கத்தோடு கூட சேர்ந்து பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமே புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர்.
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தி. சொல்லுவோம், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தி. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. காணி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. காணி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. நாம் பாடின இந்த கடைசி சரணத்தில் நாம் ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. ஆமென். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே என்னை காத்து சுத்தம் செய்வீர் என்கிற ஒரு சுத்திகரிப்போடு அவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆமென். ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற தேவையில்லாத கிளைகள் வெட்டப்படும் பொழுதுதான் அந்த மரத்துக்கு தேவையான பாதுகாப்பு உண்டாகும். எந்த பூச்சியோ எந்த விதமான தேவையில்லாத காரியங்களோ இல்லாதபடிக்கு அது நன்றாக செழித்து வளர்ந்து கனி கொடுப்பதற்கு அது ஏதுவாய். ஆமென். தேவையில்லாத கிளைகளை நறுக்கி அவன் எப்படி அதை நாம் பத்திரமாய் பாதுகாக்கிறோமோ, ஆமென், அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கனி கொடுத்து நாம் சிறந்து விளங்குவதற்கு, நல்ல கனிகளை கொடுப்பதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள் எப்படி அந்த தேவையில்லாத கிளைகள் வெட்டப்படுகிறதோ நறுக்கப்படுகிறதோ, நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவையில்லாத எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். தேவன் அது எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்தம் செய்து நம்மை சுத்திகரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இருதயத்தில் விசுவாசிக்கிறவங்க அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீ. இருதயத்தில் அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? நல்ல நிலம், எங்கே நல்ல நிலம் முழுகப்படுகிறதோ அந்த இடத்துல விதைக்கப்படுகிற விதைகள், ஆமென், அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய், ஆமென், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. விதை என்கிற வசனம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது,
ஆமேன், அது வளர்ந்தது பலன் கொடுக்கும். ஆமேன். தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை சுத்திகரிப்பீராக ராஜா. உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்கும் என்று சொல்லி கேட்போமா ராஜாவே? ஹல்லேலூயா. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா? உம்மை அன்றி எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவர். சொல்லுவோம், உம்மை அன்றி எங்களுக்கு யாருமே இல்லை. உம்மை போல ஒரு நேசர் எங்களுக்கு இல்லை. நீர் ஒருவரே சர்வ சிருஷ்டிக்கும் காரணராய் இருக்கிறீர். சகலமும் உமக்குள்ளாக இருக்கிறது ராஜா. உம்மை போல நீர் எங்களை வணைந்து கொள்ளும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உண்மையான ஒரு அர்ப்பணத்தோடு கூட நீரே எங்களுடைய இதய தெய்வமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆமென். உம்மை மாத்திரம் நேசிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது ஆமென், சகலமும் குறைவில்லாமல் ஆமென் எல்லாம் நிறைவாய் இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அவரே பெரியவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஞானத்தினாலும் உணர்வினாலும் ஆலோசனையினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே உம்மை பற்றிய அறிவை எங்களுக்கு தாரும், தேவ பயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. சேர்ந்து கரம் தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன் நான்? வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வே? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும்.
நானும் எத்தனை நாளையா அலசுவேனான் மீன்களற்ற வலையை நானும் எத்தனை நாளையா அலசுவேனான் என்னை நிரப்பும் இன்றே பயன்படுத்தும் இன்றே பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே பயன்படுத்தும் இன்றே பயனுள்ள பாத்திரமாக ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஸ்தேவானை போல் தைரியமாய் உந்தனின் ஆவியின்றி எப்படி நிற்பேன் நான் ஸ்தேவானை போல் தைரியமாய் உந்தனின் ஆவியின்றி எப்படி நிற்பேன் என்னை நிரப்பும் இன்றே பயன்படுத்தும் இன்றே பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே பயன்படுத்தும் இன்றே பயனுள்ள பாத்திரமாக ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே எல்லாம் நிறைவே ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே எல்லாம் நிறைவே ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்போமா எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆமென் அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து சொல்லுவோமா நீரே எங்கள் ஞானமா இருக்கிறீர் தகப்பனே நீரே எங்கள் பலனா இருக்கிறீர் தகப்பனே இந்த மாலை வேளையிலே உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் தகப்பனே பரலோகத்தில் இருந்து ஒரு பலன் ஒரு ஒத்தாசை எங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே உம்முடைய ஆவி இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யவே முடியாது சேவானை போல நாங்கள் தைரியமாய் எழும்பி நிற்பதற்கு ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கென்று நாங்கள் ஆயத்தமாக்குவதற்கு ஏதுவாய் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாரும் கேட்போமா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை நிரப்பும் எங்களை நீர் ஆளுகை செய்து ஆட்கொண்டு வழி நடத்துவீராக நீரே உண்மையுள்ள தெய்வமே கையை வச்சு சொல்லுவோமா ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ
பயத்தை தாரும் இயேசுவே. எங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவினால் எங்கள் இருதயம் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அஞ்ஞானிகளை போல நாங்கள் நடவாதபடிக்கு, களப்புள்ளவர்களைப் போல் நாங்கள் நடக்காதபடிக்கு புத்தியுள்ளவர்களாய், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் நடப்பதற்கு தேவன் சகல ஞானத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே, யாக்கோபு 1:5 நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, யாரையும் ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ளாத தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவான பலனை தருகிற தேவனாகிய கர்த்தர், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் தகப்பனே. மோசேயை போல முகமுகமாய் உம்முடைய முகத்தை பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த ஓரேபினுடைய அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கண்மலையின் அனுபவம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. எல்லாரும் கேட்போமா? உம்முடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்திற்கு உம்மை நாங்கள் காட்ட எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. தரபலதர அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த சீனாய் மலையினுடைய அபிஷேகம் எங்களுக்கு உண்டாகட்டும். சீனாய் மலையினுடைய அபிஷேகம் எங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. யாதரபல ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆசையா கேட்போமா? உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் பேசுற அந்த பாக்கியம், ஆமென். நீர் எங்களோடு கூட பேசுகிற அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சத்தத்தை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க சத்தத்தை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே. மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா என்னை நிரப்ப வேண்டுமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். எத்தனை பேர் கேட்க முடியும் இந்த ஆராதனை வேளையில? உங்களுடைய சித்தம் அறிந்து வாழ்கிற பிள்ளையாய், உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையை என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? மகிமையின் மேகமாய் அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்புங்க. 2 கரம் உயர்த்தி ஆமே. மகிமையின் மேகமாய் அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் மேகமாய் அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை
முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். சொல்லுவோமா? உங்க முகத்தை பார்க்கணும், நான் உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். இரவும் பகலும் உந்தன் பாதம் நான் அமர வேண்டுமே. இரவும் பகலும் உந்தன் பாதம் அமரணும், இவ்வுலகை மறக்கணும். மோசேயை போல உம்மை முகமுகமாக பார்க்கணும், மோசேயை போலவே உம்மை முகமுகமாக பார்க்கணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உம் சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழ. கைகளை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். ஆமென் இயேசுவே. அப்பா, எங்களுடைய வாஞ்சைகளை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர், இந்த ஆராதனை வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், உம்முடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் தகப்பனே. மோசேயை போல முடியும் நாமத்தை, முடியும் முகத்தை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஓரேபின் அனுபவம், கண்மலையின் அனுபவம், சீனாய் மலையினுடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் நாங்கள் ஏறத்தக்கதாக ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. நம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எல்லாரும் கடைசியாய் இணைந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணத்தோடு சேர்ந்து சொல்லலாமாமே. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடைய சமூகத்தில் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல துதி கன மகிமை எங்கள் ஆராதனைக்கு எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.